ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பயங்கரமான ஒரு பிளானிங் வந்து போட்டிருக்காங்க. அதாவது முக்கியமாக அவங்களோட டார்கெட் என்னவாக இருக்குன்னா, விஜய் பார்வதியை வந்துட்டு திசை திருப்பணும். ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளை வம்பு இருக்கிறாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு ஒரு பிளானை போகிறாங்க. சூப்பரான ஒரு பிளான், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த வீக்லி டாஸ்க் பயங்கரமாக வந்து உக்கிரமான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இதில் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. இல்லைனா கண்டிப்பாக இந்நேரம் எல்லோரும் தடப்படும் சண்டை போட்டிருப்பாங்க. இதில் சண்டையும் போட முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வின் பண்ணுறவங்களுக்கு சரியான ஒரு ஜாக்பாட் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வின் பண்ணுற இதில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் ஓட்டு நல்லா வரும். அப்போ தான் நம்ம அடுத்த வாரத்துக்கு போக முடியும். அடுத்த வாரத்துக்கு போனால் தான் ஃப்ரீ டாஸ்கில் இருக்க முடியும். ஏன்னா ஃப்ரீ டாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால எல்லோரும் வின் பண்ணணும் ஒரு முனைப்போடு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்துட்டு நம்ம அமித் டீம் தான் சூப்பராக வின் பண்ணாங்க. சான்ஸே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் வந்து மிஸ் ஆச்சு. ஆனால் ரெண்டாவது இதை வந்துட்டு விஜய் பார்வதி, கமருதீன், அதுக்கப்புறம் கனி, ஆதிரி அவங்களுடைய அந்த ஒரு கோஆப்ரேஷனை சூப்பராக வின் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு. இப்போ மூணாவது ரவுண்டு வந்துட்டு போக போகுது. அதுக்கு வந்துட்டு இப்போ லைவில் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன பிளானிங்லாம் பண்ணாங்கன்னா, திவ்யா சொல்லிட்டாங்க. திவ்யா சாண்ட்ரா சொன்ன விஷயங்கள் என்னென்னா, 60 அந்த செகண்ட் நடந்த உடனே, அதாவது 60 நிமிஷம் சரிங்களா, 1 மணி நேரம் ஆகும்போது, ஏன்னா முதல்ல வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே தான் வந்துச்சு. ஆன உடனே ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலாக சாண்ட்ரா போகிறது பிளானு. நான் வந்து அதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போய் நின்றுறேன். அப்போ 1 மணி நேரம் கணக்கை வந்து அவங்க வந்து விட்டுருவாங்க. இவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ இதுதான் 1 மணி நேரம் சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா விஜய் பார்வதி கண்ணி போட்ட பிளானே என்னென்னா, அடுத்த டீமை பார்க்குறாங்க, அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஆப் வைக்கணும்னு சொல்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, 60 நிமிஷம் ஆனவனே 60க்கு முன்னாடி ஆனவனே நீ போ, ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ நான் போகிறேன், அப்போ அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு பிளான். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, 60 செகண்ட் ஆனவனே சாண்ட்ரான்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? 60 செகண்ட் ஆனவனே சாண்ட்ரா. அப்போ அவங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் வந்துட்டு அவங்க நம்ம வந்து சொல்லாமல், அதாவது அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட இப்போ மைண்டு ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சுன்னா, விஜய் பார்வதி நம்ம போகிற பிளான் எல்லாத்தையுமே செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த டீம் வந்து அப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன சொன்னாங்க, விஜய் பார்வதி ஆப்போசிட் டீமை பார்த்து, என்கிட்டயும் எங்ககிட்டயும் வராதிங்கப்பா, அந்த பக்கமும் ஒரு டீம் இருக்குது, இவ்வளோ தான் சொன்னாங்க. பார்த்தியா எப்படி ஏற்றி விட்றான்னு, திவ்யா எப்படி ஏற்றி விட்றா பார்த்தியா, ஏன் இப்படி விளாட்றாங்க, ஏம்மா என் டீம் பக்கமே வராதிங்க, கொஞ்சம் அந்த டீமும் இருக்குது, அதையும் பாருங்கப்பா, சும்மா எங்ககிட்டே வராங்க, இது கூட சொல்லக்கூடாதா, அந்த டீம் அவங்க கலாய்க்கிறதுனால சொல்கிறாங்க, பார்த்தியா எப்படி ஏற்றி விட்றாங்கன்னு. இந்த மாதிரி வின் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, இது ஒரு டாஸ்க் எப்படி தெரியுமா அப்படின்றாங்க. ஏம்மா இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசுகிறீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து தலையாக வந்து அவரே அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டுருக்காரு. யார் காணவனுக்கு, அவரை போயிட்டு அங்கே இருக்கிற கப்பு எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். ஒரு தலையாக இருக்கார், அவரே பதட்டத்தில் சுற்றிட்டு இருக்காரு. இவங்க ஒரு பீன் பேக்கில் உட்காந்துட்டு, ஆனால் போயிட்டு கொஞ்சம் வரும்போது அந்த கப்பு எடுத்துகிட்டு, ஏன்னா பிக் பாஸ் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு வீடு க்ளீனாக இல்லைன்னு. ஒரு காஃபி குடிச்சிட்டு மக்கு அங்கேயே வச்சது தப்பு, முதல்ல அதே தப்பு, அங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அங்கே வச்சது இல்லாமல் இவர் சொல்கிறாரு, போகும்போது எடுத்து போய் அங்கே போய் கழுவிடுங்க. இல்லை அதை நான் தான் கழுவணும், போயிட்டு வரும்போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அவர் போய் மணக்கட்டு எடுத்துகிட்டு வர்றாரு, அதுக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. இதில் இன்னொரு காமெடி பண்ணாங்க. என்னென்னா, அந்த விஜய் பார்த்து டான்ஸ் பண்ணும்போது அவங்களோட தோடு எதோ விழுந்துருச்சு போல இருக்குது. இவங்க எடுத்துட்டாங்க. அவங்க ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க, எல்லோரும் ஸ்டேஜ் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க அங்கே நின்றுட்டு அப்படியே அங்கே பார்த்தாங்க. இது யாருதுன்னும் போது, எந்த தாண்டி குடுறி அப்படின்றாங்க. என்னால் வர முடியல, நீயே வா. இங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப்புக்கு, இந்த 10 ஸ்டெப்பு முடியலாம், அப்புறம் எப்படி டாஸ்க்கை நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கு புரியல எனக்கு. அதுக்கப்புறம் அப்போ நீயே வச்சுக்கொண்டுட்டாங்க அவங்க. பரவாயில்ல, இந்த கமருதீன் பக்கத்தில் கொஞ்சம் கொடுங்க. ஆனால் அங்கேருந்து போயிட்டு நல்லா கதை அடிக்கிறதுக்கு எல்லாம் முடியுது. இதில் வேறு வந்துட்டு ஒரு நிறைய பேர் வந்துட்டு, அதான் ஒரு சில பேர், நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு சில பேர் வந்துட்டு திவ்யா அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு தலையாக வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, அவரை வந்து வேலை வாங்குறாங்க மனசாட்சியே இல்லாமல். அவங்க ஒரு இடத்துல உட்காந்து நான் போய் எடுத்துகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி விடுங்க, நீங்கள் வந்து நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரணுமா இல்லையா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.